ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. பொதுவாக நம்மள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது எடுத்தாலும் தடங்கல்கள், அதோடு மட்டும் இல்லாமல் தோஷங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பித்ரு தோஷம், நவகிரக தோஷம், இந்த மாதிரி ஏதோ ஒன்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லாத ஒரு தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். அதோடு கூட ஆரோக்கிய கேடு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வீட்டில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்க எல்லாருமே இந்த அமாவாசை, அதாவது மாசி அமாவாசை வரக்கூடிய இந்த நாளன்னைக்கு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை இரவு தூங்கும் பொழுது உங்களுடைய தலகாணிக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கி எழுந்திருக்கும் பொழுது உங்களுடைய நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே உங்களை விட்டு ரிமூவ் ஆகும். இந்த நெகட்டிவ் எல்லாமே உங்களை விட்டு ரிமூவ் ஆகிட்டாலே நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பீங்க. நீங்கள் தொட்டது எல்லாமே தொடங்கும். வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாக அமாவாசை அப்படின்னாலே நம்மளுடைய பரிகாரங்கள் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற நாள். அதுலேயும் இந்த மாசி அமாவாசை அப்படின்றது புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை, அந்த மாதிரியான விசேஷமான அமாவாசையாக வந்திருக்கு. கனிகள்லேயே தேவகனி, ராஜகனி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழம் அப்படின்றது நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாத்தையுமே உள்வாங்கிக்கக்கூடியது. இந்த எலுமிச்சம்பழம் மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பழுத்த எலுமிச்சம்பழமாக நீங்கள் வாங்கிக்கோங்க. பச்சை கலரில் நீங்கள் வாங்காதீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்குமே பண்ணணும்னாலும் தாராளமாக பண்ணலாம். உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை எலுமிச்சம்பழம் வாங்கிக்கலாம். இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் உங்களுடைய தலகாணிக்கு அடியில் வச்சு படுத்துட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்து அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் உட்கார்ந்த மாதிரியே வலப்புறமாக இடப்புறமாக 3 சுற்று நீங்கள் சுற்றிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து கொண்டு போய் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிச்சுட்டோ இல்லை கை கால் முகம் கழுவிட்டோ வீட்டுக்குள்ளே வாங்க. நீங்கள் இந்த பரிகாரத்தை இந்த அமாவாசை மூலியமாக செய்கிறதுனால உங்களுக்கு இம்மீடியட்டான ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். செஞ்சு பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.